என்னடா ஜெனி அழுதுகிட்டே போற, நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா என்ன? ஐயே, ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு அழுகுது போலடா. ஒரு வேளை அந்த அண்ணன் அவளுக்கு பிடிக்கல பிறகு. சரி, எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன ஸ்கூல்ல இருந்து பெரிய சந்தோஷமா வருவா, இன்னைக்கு மூஞ்சி தொங்க போட்டுட்டு வந்திருக்க. என்ன ஸ்கூல்ல பிரச்சனையா? சே அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. இன்னைக்கு ஸ்கூலில் கொஞ்சம் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு எதை செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். சரி, நல்லா படிச்சியே, எக்ஸாம்ஸ்ல வரப்போகுது. நாங்கள் 2 பேரும் இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். என்கிட்ட எப்படி பேசணும், இதை சொல்லலாமா வேணாமான்னு கூடவா அவனுக்கு தெரியாது. இப்படி தான் என்னை ஹேட் பண்ண போகிறானா? என்கிட்ட மட்டும் க்ளோஸாக பேசி ஏன் எனக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அவன் உனக்கெல்லாம் போய் ப்ரப்போசல் வருது பாரு. அவன் சொன்னோன்னு எனக்கு செம்ம சிரிப்பு. எனக்கு ஏன் அழுகே வருதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அவன் கலாச்சதுனாலயா இல்லை அவன் ப்ரப்போஸ் பண்ணாமல் இன்னொருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு எனக்கு கலாச்சதுனாலயா? யார் எது சொன்னாலும் அவன் வந்து என்கிட்ட சொல்லிடுவானா? ஏன் அவனுக்குன்னு தனியாக அறிவுலாம் இல்லையா? அவன் என்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டான். இனிமேல் இந்த ஜெனிஃபர் அந்த குமாருக்கு ஃப்ரெண்ட் கிடையாது.